வணக்கம் நம்பர்களே. இந்த கேள்வி திரும்ப வணக்கம். பார்த்தீங்கன்னா முக்கிய விஷயம் இப்போ இவன் எப்படி சூடாகவே களத்தை வச்சுக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா ஃபெயிலியரு திமுக எல்லா வகையிலையும் அற்ற ஃபெயிலியரு. அவன் மந்திரி ஒன்று விளையாடுவான். கச்சத்தீவை பற்றி பேசினா ரகுபதின்ற மந்திரி அவரும் ஏதோ சொல்கிறாரு. கச்சத்தீவை பற்றி பேசும்போது எதிர்த்து பேசுகிறா. அப்படி ஆக்சுவலாக அன்றைக்கி கருணாநிதி இருக்கும்போது தான் இந்திரா காந்தி இப்போ நேற்று போய் அந்த இடத்துல மீனவ சம்பந்தமாக பேசுகிறாங்க. கவர்னரும் அண்ணாமலையும் அந்த பக்கம் பேசுகிறாங்க. இது பாம்பன் வர போகிறான்னு சொல்லியிருந்தோம். உடனே இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் ரோடு ஷோ பண்ணுறாரு ஸ்டாலின். நாகப்பட்டினத்தில் மீனவர் இருக்கிற இடத்துல. ஸோ இப்படி ஒரு கவுண்டர் கொடுக்க அப்புறம் அவங்க மருமகன் இருக்கிற ஏதோ அதான் பெண்ணுன்னு ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட. பெண்ணுன்ற பேரில் வச்சுருக்காங்க இல்லையா நிறுவனம். அது மூலிமா பார்த்துட்டு சீனியர்லாம் ஓரம் கட்டிடுவோம். அப்போ நான் சீனியர் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஜெயலலிதா மாதிரி பண்ணுறாங்களாமா. இது வரைக்கும் இருந்ததை கருணாநிதி வச்சுருந்த மாற்றி பண்ணுறாங்களாம். அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படி. அப்போ சீனியர்லாம் வேண்டாம், புதுசாக யங்ஸ்டரே போடுவோம். ஏன்னா இப்போ எல்லாம் யங்ஸ்டர் வந்தாச்சு, யங்ஸ்டரே போடுவோம்னா கட்சி பழசு கொள்கை பழசு தானே. நீ என்ன பண்ண வரும்ல ஆளுங்கட்சி வந்துட்டு பயம் பிடிச்சி போச்சு சுருக்கமாக சொல்ல போகிறோம். அதனால் எண்ணத்தை தின்னான்ற கதை மாதிரி ஏதோ ஒரு பண்ணி பார்க்கலாம். அப்போ சீனியர்லாம் அந்த இடத்துல வேண்டே தோக்கணும் தான் முற்படுவோம். தோற்று போட்டோம்னா இது பண்ணுவோம். அப்போது சீனியர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாலி அதெல்லாம் விட்டுட்டா. இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இது சம்மந்தமாக சொல்லும்போது தொகுதி சேர்வு அதான் சொல்லிட்டார்ல அமித்ஷா தான். எதுக்கு இல்லாத பிரச்சனைக்கு எதுக்கு அனைத்து கட்சி பாலியல் வன்கொடுமை நடக்குது அது சும்மா பேச கூப்பிடுங்க வரேன் அப்படின்ட்டார் அண்ணாமலை. அதுக்கு லெட்டர் எழுதிட்டார். இதெல்லாம் வேண்டியது லெட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் யார் என்ன சார் என்னன்னே தெரியல அங்கே. அது சுப்பிரமணியங்கிறாங்க இல்லை இந்த இப்போ இருக்கிற உதயநிதி இப்படி நிறைய டாக்ஸ் போகும். ஆனால் எதுவும் இப்போது வெளியே தெரியாது. இனி சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட்டில். அது என்னென்ன வாக்குமூலம் சொல்லியிருக்கான்னு தெரியாது. இந்த ஸ்பெஷல் லைவ் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அண்ணாமலை அதெல்லாம் வெளில விடுவார். விடுற டைமில் அதெல்லாம் விடுவார். ஏன்னா இப்போ விட்ட சரியாக தான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக இந்த ஊழல் கூட்ட பட்டியல் கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் ஒன்று ஒன்றா எடுக்கும்போது சரியாக இருக்கும் கணக்கு. நீ என்னால் புதுசாக போட்டாலும் சரி மக்கள்கிட்டே இல்லையே, மனசுலேயே இல்லையே திமுகன்றது. அப்புறம் தான் நீ வர்றது என்ன வேணால் சர்வே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் 8 மாதத்துக்கு அவ்வளோ பப்ளிக் தேர்தல். அதனால் மறுநாடி ஒன்று துக்ளக் தர்பார் அவ்வளோதான், துக்ளக் ஆட்சி. நன்றி.